அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஹோம்மேட் வைப்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி ரொம்பவே யம்மியான சூப்பர் ஹெல்த்தியான ரெசிபி தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு இப்போ வந்துட்டு காலையிலக்கு பிரேக்ஃபாஸ்ட்காக வந்துட்டு சிவப்பரிசி நைட்டுக்கே நான் ஊற வச்சுருந்தேன். அது நல்லா ஊறிட்டு, நம்ம நார்மல் ரைஸ் மாதிரி இது ஒரு 1/2 அன் ஹவர் 1 ஹவர்லலாம் வந்துட்டு அவ்வளோ சீக்கிரத்தில் ஊறிடாது. ஸோ இது நம்ம இந்த மாதிரியான ட்ரெடிஷ்னல் அரிசிலாம் ஊற வைக்கிறதுக்கு நம்ம நைட்டே நம்ம ஊற வச்சிட்டா வந்துட்டு பெட்டர், நம்மளுக்கு சீக்கிரமாக நம்மளுக்கு குக் ஆகிடும். ஸோ வந்துட்டு நம்ம நைட்டே நம்ம ஊற வச்சுக்கலாம். நான் ஒரு கிளாஸ் அளவுக்கு தான் நான் ஊற வச்சுருந்தேன். நெக்ஸ்ட்டு காலையிலக்கு வந்துட்டு சிறுபருப்பு எடுத்துகிட்டு ஒரு கை அளவுக்கு மட்டும் லைட்டாக வாஷ் பண்ணி சும்மா ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம ஊற வச்சு நம்ம குக்கரில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இன்றைக்கி ஃபஸ்ட் டைம் நான் வந்துட்டு இந்த சிவப்பரிசியில் பொங்கல் ட்ரை பண்ணலான்னு சொல்லி செஞ்சுருந்தேன். ஸோ நான் கம்மியான அளவில் தான் நான் போட்டிருந்தேன். ஒரு கிளாஸ் அளவுக்கு சிவப்பரிசி, ஒரு கை அளவுக்கு சிறுபருப்பு, கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு 4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் ஒரு பங்கு அளவுக்கு பால் சேர்க்கணும். நான் மறந்துட்டேன் ஃபஸ்ட்டு நான் சேர்க்குறதுக்கு. அப்படியே நான் தண்ணி சேர்த்து நான் வேக வச்சுட்டேன். இந்த கிளாஸில் தான் நான் அரிசி எடுத்திருந்தேன். பருப்பெல்லாம் நம்மளுக்கு கணக்கு கிடையாது, சும்மா நம்ம ஒரு கை தானே சேர்க்குறோம். அதனால் அரிசி ஒரு கிளாஸுக்கு 4 கிளாஸ் அளவுக்கு நம்மளுக்கு தண்ணி கரெக்டாக இருக்கும். இது நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்யும் போதே கொஞ்சமாக நீங்கள் பால் 1 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துட்டு தண்ணி ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வரும். இதை வச்சுட்டு நான் அடுப்பில் வச்சுட்டு மற்ற வேலைகள்லாம் முடிச்சுக்கலான்னு சொல்லிவிட்டு நான் மற்ற வேலையெல்லாம் பார்த்துட்ருந்தேன். இது ஒரு 3-4 விசில் அடித்தாலே போதும் அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் வேகவே இல்லை சுத்தமாக. நைட்டுக்கு ஊற வச்சுருந்தேன். இத்தனைக்கும் ஒரு 3-4 விசில் கிட்ட நல்லா அடிச்சிருச்சு. அப்படி இருந்துமே அரிசி நசுக்குனாக்கா நல்லா ஸ்மாஷ் ஆகலை. அதனால் திரும்பியுமே கொஞ்சமாக பால் சேர்த்து நான் அடுப்பில் வச்சுட்டேன். என்னமோ தெரியல, இந்த அரிசிகள்லாம் நம்மளுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் வேக மாட்டேங்குது. ஒரு சிலர் 1/2 அன் ஹவர் ஊறினா போதும் அப்படிலாம் சொல்கிறாங்க. சான்ஸே கிடையாது. குக்கரில் வச்சே வேகவே இல்லை, அப்படியே அரிசியாக இருந்தது. ஸோ இதில் கொஞ்சோண்டு ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துட்டு தண்ணி நம்மளுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு நான் அடுப்பில் வச்சுட்டேன். சிம்லேயே வச்சு வேக வச்சுக்கலான்ட்டு திரும்பியுமே ஒரு 20 மினிட்ஸ் கிட்ட நான் சிம்லேயே வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இந்த சிவப்பரிசி பொங்கல் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஒழுங்காக வருமோ வராதோன்னு அவ்வளோ டவுட்ஸ் வந்தது எனக்கு. ஏன்னா அரிசி சுத்தமாக வேகவே இல்லைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. ஸோ திரும்பியுமே பால் கொஞ்சமாக தண்ணியுமே ஆட் பண்ணிவிட்டு நான் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நான் அடுப்பில் வச்சுட்டேன். ஒரு விசிலுக்கு மட்டும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு மீதி விசிலுக்குலாம் நான் சிம்லேயே வச்சுட்டேன். ஒரு 20 to 30 மினிட்ஸ் வரைக்கும் நான் நல்லா சிம்லேயே வச்சு நான் வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். ஸோ நம்மளுக்கு ஹை ஃப்ளேமில் வைக்கிறத விட சிம்மில் வச்சு வேக வைக்கும் போது நம்மளுக்கு நல்லாவே வெந்து வந்துடும். நெக்ஸ்ட் இப்போ பொங்கலுக்கான ஸ்வீட்னஸ்க்காக நான் இப்போ வெல்லம் தான் எடுத்திருக்கேன். வெல்லம் நான் நல்லா அந்த பெரிய வெல்லம் இருக்கும்ல, நல்லா உருண்டையாக, அதை நான் நல்லா துருவி ஒரு கண்டெய்னரில் போட்டு நான் வச்சுருந்தேன். 1 கிளாஸ் அளவுக்கு அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சமாக கற்கண்டு சேர்க்க போகிறதால நான் ஒரு 1.5 கிளாஸ் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இது நல்லா துருவி வச்சுருந்தது தான். இதில் மண் ஏதாவது இருக்கும் இல்லையா, ஸோ நம்ம இதை நல்லா நம்ம பாயில் பண்ணிவிட்டு நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி நம்ம சேர்த்துக்கலாம். 1.5 கிளாஸ் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். அதே மாதிரி 1/2 கிளாஸ் அளவுக்கு கற்கண்டு சேர்க்க போகிறேன். அதனால தான் நான் 1.5 கிளாஸ் அளவுக்கு இந்த வெல்லம் சேர்க்குறேன். நீங்கள் வெறும் வெல்லம் மட்டும் சேர்க்குறதா இருந்தால் நீங்கள் 2 கிளாஸ் அளவுக்கு சேர்த்துக்கோங்க, கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இதில் ஒரு பாதி கிளாஸ் கிட்ட கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஒரே முட்டாக அந்த பாகுபதம் அந்த மாதிரிலாம் ஆகணும்னு அவசியம் கிடையாது. நல்லா அந்த வெல்லம் ஃபுல்லாக கரைஞ்சிட்டு வந்தாலே போதும். நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நல்லா ரிச் அண்ட் டேஸ்டியான பொங்கலுக்கு முக்கியமாக நம்மளுக்கு நல்ல நெய் தேவைப்படும். நெய் என்கிட்ட சுத்தமாக காலியாக போயிடுச்சு. நல்ல விலையாக முதல் நாளே எனக்கு நெய் வீட்டுக்கு வந்துருச்சு. ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஆனால் இது நான் பேக்கெட்டில் போட்டிருந்ததுனால இதை நான் ஃபுல்லாமே நான் அந்த பாட்டிலில் நான் சேர்க்கலை. ஏன்னா இதை நல்லா நான் வாஷ் பண்ணிவிட்டு வெயிலெல்லாம் காய வச்சதுக்கப்புறம் தான் நான் சேர்ப்பேன். இப்போதைக்கு செஞ்சிட்ருக்கிறதால கொஞ்சமாக கால்வாசி அளவுக்கு மட்டும் சேர்த்து வச்சுக்கிட்டேன் பாட்டிலில். நெக்ஸ்ட் இப்போ இதை நல்லா விசில் அடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து நான் ஓப்பன் பண்ணுறேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி தான் இருக்குது. ஏன்னா நான் எக்ஸ்ட்ராவான பாலும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வச்சுருந்ததால். ஆனால் அரிசி ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிருச்சு. ஸோ இதை லைட்டாக ஒரு மிக்ஸ் மட்டும் நான் பண்ணி விட்டுக்கிறேன். ரொம்ப ஒரே முட்டைலாம் போட்டு மசிக்க தேவையில்லைன்னா நல்லா வெந்துடுச்சுனாலே போதும். லைட்டாக ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டு இதில் கொஞ்சமாக ஏலக்காய் பொடி இப்போ தான் நான் சேர்க்குறேன். ஃபஸ்ட்டே நம்ம சேர்த்துட வேண்டாம், லாஸ்ட்டாக சேர்க்கும் போது நல்ல ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ கொஞ்சமாக சேர்க்குறேன், கடைசியாக கொஞ்சமாக சேர்க்கணும்.
இப்போ நம்ம காய்ச்சி வச்சுருந்த வெல்லத்தை நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு மண் தூசி ஏதாவது இருந்தாக்கா நம்மளுக்கு போயிடும். வெல்லப்பாவை சேர்த்ததுக்கப்புறமா நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம இதில் கற்கண்டு சேர்த்துக்கலாம். கற்கண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பாதி கிளாஸ் அளவுக்கு சேர்த்தா நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். இனிப்பு கரெக்டாக நான் சொன்ன அளவுக்கே நீங்கள் சேர்த்துக்கோங்க. அதுக்கு மேலவா சேர்த்துட்டா ரொம்ப திகட்டுற மாதிரி இருக்கும். இதுவே ரொம்பவே கரெக்டான அளவாக இருந்தது. நாம் சேர்த்த கற்கண்டெல்லாம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா சும்மா ஒரு பிஞ்ச் அளவுக்கு கொஞ்சமாக சால்ட் சேர்த்துக்கலாம். ஸோ நம்மளுக்கு இனிப்பு வந்து கரெக்டாக நம்மளுக்கு பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும். அவ்வளோதான், நம்மளுக்கு பொங்கல் கிட்டத்தட்ட ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணுற டைமில் நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா கொஞ்சம் நேரம் கழித்து நம்மளுக்கு பொங்கல் வந்து கண்டிப்பாக டைட் ஆகும். நம்ம ஆஃப் பண்ணுற டைம்லேயே நம்ம நல்லா திக்காக இறக்கிட்டோம்னாக்கா நம்மளுக்கு வந்துட்டு சாப்பிடும்போது அந்தளவுக்கு நம்மளுக்கு டேஸ்டியாக தெரியாது. ஸோ இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும் போது நம்மளுக்கு ஆஃப் பண்ணிட்டால் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லா நெய் சேர்த்துக்கிறேன். வழக்கமாக பொங்கலில் கொஞ்சமாக முந்திரி திராட்சை தான் சேர்ப்பாங்க. ஆனால் நீங்கள் பொங்கலில் கொஞ்சமாக அந்த வெள்ளரி விதை, அப்புறமா இந்த கொஞ்சமாக பிஸ்தா, பாதாம் எல்லா நட்ஸும் கலந்து சேர்த்து பாருங்கள். செம்ம ரிச் அண்ட் டேஸ்டியாக இருக்கும். நான் கொஞ்சமாக பாதாம், முந்திரி, வெள்ளரி விதை, பம்கின் சீட், அப்புறம் கொஞ்சமாக திராட்சை எல்லாமே சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக நான் பிஸ்தாவுமே சேர்த்துருக்கேன். இன்னும் பசங்க நம்ம தனியாக நட்ஸுன்னு கொடுக்கும்போது சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம கலந்து கொடுத்து சாப்பிட வைக்க வேண்டியது தான். எல்லா நட்ஸுமே நல்லா ஃப்ரை பண்ணதுக்கப்புறமா லாஸ்ட்டாக கொஞ்சமாக காஞ்ச திராட்சையுமே சேர்த்துட்டு அடுப்பு அணைச்சிட்டு நம்ம பொங்கலில் சேர்க்குற வேலை தான். ஃப்ரை பண்ண நட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இந்த பொங்கல் சட்டியில் சேர்த்துற வேண்டியது தான். சேர்த்துட்டு கையாக உடனே நம்ம சர்வ் பண்ணாமல் கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி வச்சுருங்க. அந்த நெய் ஃபுல்லத்தையும் நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அதுக்கப்புறமா நம்ம சர்வ் பண்ணும்போது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொஞ்சம் வெதுன்னு சர்வ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. கண்டிப்பாக இன்ஷால்லா ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா மறக்காமல் எப்படி வந்ததுன்ட்டு என்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள். பாருங்கள் இப்போ எந்தளவுக்கு நல்லா தண்ணியாக இருக்குதுன்ட்டு கொஞ்சம் நேரம் பொறுத்து காமிக்கிறேன். நல்லா திக்காகிடும். ஃபைனலாக கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிட வேண்டியது தான். ஏலக்காய் பொடி நம்ம ஆல்ரெடி சேர்த்துருந்தோம். லாஸ்ட்டாக சேர்க்கும் போது இன்னுமே நல்லா ஃப்ளேவராக இருக்கும். இப்போ ஒரு 1/2 hour கழித்து நான் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா அந்த நெய் எல்லாத்தையுமே நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு நல்லா வந்துட்டு திக்காகிட்டுருக்கு. ரொம்ப ஓவர் திக்குமே ஆகலை. ஸோ நம்ம ஆஃப் பண்ணும்போது கொஞ்சமாவது நம்ம நல்லா தண்ணியாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கிட்டா நம்மளுக்கு சாப்பிடும் போது நல்லாயிருக்கும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை கொஞ்சமாக அம்மா வீட்டுக்கும் அப்புறம் மாமியார் வீட்டுக்கு 2 பேர்த்துக்குமே வந்து கொஞ்சம் எடுத்து வச்சிடலான்ட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். ஃபஸ்ட் டைம் செய்யும் போதே ஒரு சில ரெசிபீஸ்லாம் சூப்பர் ஹிட் ஆகும். அந்த ரெசிபீஸில் இந்த சிவப்பரிசி பொங்கலுமே ஒன்றாயிடுச்சு. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. பசங்களுமே ஈவன் ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லி சாப்பிட்ருந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்ட்டு ஃபீட்பேக் கொடுங்க. அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் ஹோம்மேட் வைப்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெடிஷ்னலான ரெசிபிஸ், ஏதாவது சீக்ரெட் ரெசிபிஸ் இருந்ததுன்னா மறக்காமல் என்கிட்ட ஷேர் பண்ணிக்கோங்க. நானும் இன்ஷால்லா அதை ட்ரை பண்ணி பார்க்குறேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு இன்னொரு லாகில் பார்க்கலாம்.